வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு என்னடா அஸ்வின் அவர் ஹோஸ்ட் பண்ணாம நான் ஹோஸ்ட் பண்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு சேஞ்சுக்கு தாங்க. அங்க என்னடான்னா பீடாக் சிபிஎல்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இங்க ஆஷ்னாக்கு பதிலாக நான் ஹோஸ்ட் பண்றேன். என்னதான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த அட்ரஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். நான் டெவால் ப்ரூவிஸ் இன்னைக்கும் கலக்கிட்டு இருக்கான். 22 balls 50 சும்மா இஸ் ஜஸ்ட் ரன்னிங் அவே வித் த கேம். என்ன என்ன வாட் இஸ் யுவர் தாட்ஸ் சொல்லுங்க. மொட்டை கடுதாசியில வந்து அட்ரஸ் போடாம வந்த மாதிரி நீயே சொல்லிட்ட. இப்ப நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறேன். கே விக்னேஷ், ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஏன்னா வந்து சிஎஸ்கேவோட பெரிய ஃபேனு. எனக்கு மெசேஜ் பண்ணி நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, என்ன அட்ரஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனா நான் யாரா இன்னைக்கு வந்திருக்கேன்றத நான் சொல்லணும்ல. ஒரு சிஎஸ்கே ஃபேனா இவ்வளவு வருஷம் வந்து ஒரு 18 years ஆஃப் ஐபிஎல்ல வந்து ஒரு சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு சென்னை பாயா ரொம்ப ரொம்ப ரசிச்சு நிறைய நெட் போலிங்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே வெறியனா இன்னைக்கு வந்திருக்கேன். நிறைய நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ ட்வீட்டா இருக்கட்டும், நிறைய விஷயம் அந்த டெவால் ப்ரூவிஸை சுத்தி நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால வந்து உங்ககிட்டயே டைரக்டா வந்து கேட்டுடலாம், என்னதான் நடக்குது, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, உண்மையா இல்லையா, நம்பலாமா வேணாமா, இது வந்து உங்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்துருக்காங்க, பேய பார்த்துருக்காங்க. டெவால் ப்ரூவிஸ் போட்டு பொழந்திருக்கான். ஆஸ் வி ஆர் டாக்கிங் ஒரு 52 எத்தனை 6 எத்தனை 4 அப்படின்னு கேக்குற மாதிரி 6 6 1 4 வெறும் 6 3 in a row. வாட் அன் அன்பிலீவபிள் பர்பிள் பேட்ச் கேவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதோ யாரோ நீ தான் அமிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த ட்வீட் அமிச்சு ஏதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேண்டில் இருந்து அந்த ட்வீட் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. கிளாஸ் 6.6 அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் கீழே போய் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த அஸ்வின் கிட்ட தான் சொல்லணும், உதைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. போன வீடியோ பண்ணியிருந்தேன். போன வீடியோ பண்ணும்போது ஐடியலா இது வந்து த வேர்ல்ட் ஆஃப் கிளிக் பைட்ஸ். நான் அந்த வீடியோல சொன்னது என்னன்னா, டெவால் ப்ரூவிஸ் எக்ஸ்ட்ராடனரி ஆடுறான், வேற லெவல் டைமிங் அந்த சைனிங் ஃபார் சிஎஸ்கே. மத்த டீம்ஸால க்ளோஸ் பண்ண முடியாத டீல சிஎஸ்கே க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஹெட்லைன்ஸ் இதுக்கு வந்து ஒரு நியாயமான ஒழுங்கா ரிப்போர்ட் பண்ற ஒரு ஹெட்லைன்ஸ் இதுக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, சிஎஸ்கேஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் சைனிங் டெவால் ப்ரூவிஸ் அட் த ரைட் டைம். அதுதான் ஹெட்லைன்ஸ் இதுக்கு. இத வந்து ஒரு ட்வீட்டாவே போட்டிருக்காரு ஏபிடி. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய டீம்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல தூங்கிட்டு மிஸ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் கிடைச்சது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறதுக்கு. ஒன்னு சிஎஸ்கே வாஸ் லக்கி டு சைன் வந்து டெவால் ப்ரூவிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இஸ் இட் a master stroke by CSK ன்னு சொல்லி அவரோட ஹேண்டில் இருந்து ஏபிடி ட்வீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன் மோர் திங், நான் இன்னொன்னு வந்து நேத்தி நான் பார்த்தேன், ஆகாஷ் சோப்ரா வந்து ஒரு ரீலே பண்ணிருக்காரு டெவால் ப்ரூவிஸ். அததான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா, நான் சொன்ன விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அந்த டைம் எடுத்து பெயின் எடுத்து ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் லூஸா வரவே வராது. சோ யாரெல்லாம் அந்த மாதிரி பார்க்காம வந்தாங்களோ அவங்களை பத்தி நான் பாதர் பண்ணல. இங்க எங்கேருந்து ஸ்டெம் ஆயிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்த நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டா இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. டெவால் ப்ரூவிஸை சைன் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு டீம்ல இருந்து வேற 2 டீம்ல இருந்து நாங்களும் சைன் பண்ணணும்னு நினைச்சோம். செம்ம SA-20 பர்ஃபெக்ட் டைம்ல இருக்கான் டெவால் ப்ரூவிஸ் 2 பேர் அமிச்சாங்க. ஏன்னா ஐபிஎல்ல நிறைய பேர் நம்ம ஊரை சார்ந்தவங்க வேலை செய்யறவங்களா இருக்காங்க. சோ அவங்க அப்படி சொன்ன உடனே ஆப்வியஸ்லி வந்து அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. சோ இது வந்து ஐபிஎல்லோட பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் ரூல் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பிளெக்சிபிலிட்டியை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா சிஎஸ்கே சைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடியே எடுத்துட்டு போய் பார்க்கலாம். கிறிஸ் கேல ஆர்சிபி இப்படிதான் சைன் பண்ணாங்க, பேஸ் பிரைஸ சைன் பண்ணாங்க. இந்த மாதிரி 1-2 எல்லாம் கிடையாது, கன்சிஸ்டன்டா நடக்கிற ஒரு விஷயம் தான். பிளேயர் அப்ரோச்ன்றத பத்தி பேசும்போது இது டைரக்டா பிளேயருக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் போகுமா, ஆர் இஸ் தேர் a mediator between ஒரு ஏஜென்ட்டோ இல்ல வந்து நெகோசியேஷன் வந்து ஏஜென்ட் வருவாரா இல்ல பிளேயரே வருவாங்களா? சோ ஸ்பெகுலேஷன் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா கேஷ் எக்ஸ்ட்ரா மணிக்கு எடுத்துருக்காங்க அப்படின்றது ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெகுலேஷன்லாம் வந்துச்சுன்னா ஸ்பெகுலேஷன் மட்டுமே தான். எனக்கு தெரியாது ஸ்பெகுலேஷன் பத்தி. நான் எந்த விதமான மணியை பத்தி பேசவே இல்லை. ஐ நெவர் ஸ்போக் அட் வாட் ரேட் டெவால் ப்ரூவிஸ் வாஸ் சைன்ட். ஏன்னா எனக்கு தெரியாது டெவால் ப்ரூவிஸ் எவ்வளவு ரேட்டுக்கு சைன் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் வாட் ஐ டூ நோ வாஸ் டெவால் ப்ரூவிஸ் மேல டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தாங்க. எவென்ச்சுவலா சிஎஸ்கே சைன் பண்ணாங்க. Yet again I am repeating, it is a master stroke. ஏன்னா நான் சொன்னதை சினிமா பார்லன்ஸ்ல சொல்லட்டுமா உனக்கு? இப்ப நான் வீடியோ பண்ணதை சினிமா பார்லன்ஸ்ல சொல்றேன். கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அதோட ஹீரோ வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கறத நான் வீடியோவா சொன்னா, அஸ்வின் சொல்லிட்டாரு கூலி படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் பேசுவீங்களா? உண்மைதானே சொல்ல வரீங்க. சோ அதாவது இந்த மீடியா சோ நான் இத வந்து நான் ஹைலைட் பண்ணி பேசுறது ஏன் வந்து ரொம்ப பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றதுதான் இல்ல. நான் ஹைலைட் பண்ண நினைச்ச விஷயமே தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் சைனிங் டெவால் ப்ரூவிஸ் தான்.
அதுல So, அது எங்கேயோ ஒரு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுச்சுன்றீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அதுல அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் பயங்கரமா புடிச்சுன்னு செகண்ட் பேசுறாங்க. ஹாஃப்லயுமே மேட்டர் இல்ல. செகண்ட் அதுதான் ஹாஃப்லயுமே மேட்டர் இல்ல. எனக்கு நான் அந்த ட்வீட்டை பார்த்த போதோ இல்ல உங்க வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தேன். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த 22 நிமிஷமோ 24 நிமிஷமோ அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்ததுனால ஓரளவுக்கு எனக்கு அந்த கான்டெக்ட் புரியுது. இப்போ நீங்க தனியா அந்த ரீலை மட்டும் கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கான்டெக்ட் எதுன்னே புரியாது. சோ இவர் இப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு தான் புரியுமே தவிர நீங்க சொன்ன விஷயம் கன்வே ஆறது வந்து ஆப்வியஸா வந்து கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல கிரிக்கெட்டிங் திங்கிங்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. அது நாட் எவ்ரிபடி கேன் கன்சீவ் இட் ப்ராப்பர்லி. இல்ல நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. நான் வீடியோஸ் பண்றது வந்து பியூர் அண்ட் பியூர்லி கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தான். நான் வந்து பேசுனது டெவால் பிரெவிஸோட அந்த செகண்ட் மேட்ச்ல ஆடின அந்த நாக்க பார்த்துட்டு டெவால் பிரெவிஸை பத்தி பேசினேன். இப்ப டெவால் பிரெவிஸ் அடிக்கலன்னா இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிருக்குமா அப்படின்றதுதான் என்னோட கன்சர்ன். இப்போ ஜானி பெஸ்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சிஎஸ்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் சரி இன்ஃபேக்ட் டெவால் பிரெவிஸ் பதிலா ஜானி பெஸ்ட் சைன் பண்ணி அவன் ஒண்ணுமே பண்ணாம இந்த ஒரு சைனிங் வந்து கொஞ்சம் மொக்க சைனிங்கா போயிருந்ததுன்னா கூட இட் ஒன்ட் பி அ பிக் திங் நவ். பிகாஸ் இவங்க சைன் பண்ணி லைக் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய பிரான்ச்சைசி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் ஒரு பேஷனேட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு பிரான்ச்சைசிக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வரும்போது அவன் நல்லா பண்ணும்போது அதை நீங்க ஹைலைட் பண்ண போக இது வேற எங்கேயோ இட் ஹஸ் டேக்கன் a different turn நான் சொல்ல வரேன். ஒரு வருஷம் ஐபிஎல் நடந்தாலே மினிமம் ஒரு 10 மினிமம் நான் சொல்றது ஒரு 15ல இருந்து 20 பிளேயர் இன்ஜூர் ஆவாங்க அக்ராஸ் டீம்ஸ். அக்ராஸ் டீம்ஸ் அந்த மாதிரி இன்ஜூர் ஆகும்போது அந்த டீம்ஸ்க்கு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். சோ அந்த டீம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு ஐபிஎல்ல 6 வீக் 8 வீக் டோர்னமெண்ட் இது. சோ பிகாஸ் இட் இஸ் சச் a லாங் டோர்னமெண்ட் டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு யாரோ ஒரு பிளேயர் ஒரு பிக் பிளேயர் லெட்ஸ் சே எல்எஸ்ஜிக்கு வந்து நிக்கலஸ் பூரான் மாதிரி ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நிக்கலஸ் பூரானை வெளில அமைச்சு எடுக்க மாட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட். என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா லெட்ஸ் ட்ரை அண்ட் கெட் நிக்கலஸ் பூரான் பேக் இன்டு தி டோர்னமெண்ட் ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் பண்ணியோ இல்ல ஒரு இன்ஜூரி ரீஹேப் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு பாப்பாங்க. சோ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க எல்எஸ்ஜி வந்து நிக்கலஸ் பூரான் இன்ஜூர் ஆயிருக்கான். சோ வாட் ஆர் மை பேக்கப் ஆப்ஷன்ஸ் இஃப் இட் டசன்ட் ரெக்கவர் அப்படின்னு யோசிப்பாங்க. சோ தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் அரவுண்ட் தி மார்க்கெட் தே வில் ஸ்டார்ட் பையிங் அண்ட் ஷாப்பிங். சோ அப்படி நடக்கும்போது there has to be a communication between the franchisee and the player. இந்தியன் பிளேயர்ஸ் பெரும்பாலும் வந்து அவங்க மேனேஜர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, பெரிய ஏஜென்ட்ஸ்னு இருக்க மாட்டாங்க, டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஃப்ரான்ச்சைசிஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட கல்ச்சரும் சரி அவங்களோட ராஸ்டருமே சரி ஒரு பிளேயர் ரீசனபிளா வர மாதிரி இருந்தானா அவனை உடனே ஏதாவது ஒரு ஏஜென்சி சைன் பண்ணிடுவாங்க. So they will be representing that player to the franchisee. ஏன் இவ்வளவு எதுக்கு நம்ம வந்து ஆக்ஷனுக்குள்ள போறோம். ஆக்ஷனுக்குள்ள போகும்போது எத்தனையோ ஏஜென்ட்ஸ் will call up teams and talk to them. ஏய் என்கிட்ட ஒரு நல்ல பிளேயர் இருக்கான், do you think he'll fit into your bill அப்படின்னு. ஏன்னா அவங்களோட கடமை. It is his job to give an opportunity for his player. சோ இதுல வந்து மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு பிரான்ச்சைசி லீக்ல எப்படி ஆபரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ஆஸ் அ ஃபேன் நமக்கு ஒரு கடமையா இருக்குங்கிறது ஒழிய சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒரு இம்மி அளவு கூட அவங்க ராங் சைட்ல போகவே இல்லை. முதல்ல அவங்க ராங் பண்ணாங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி யாராவது எடுத்து என்கிட்ட வந்தீங்கன்னா தயவு செய்து அதை அந்த கருத்தை மாத்திக்கங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஹெட்லைன்ஸ் இப்படிதான் படிக்கப்பட வேண்டும். சிஎஸ்கேஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் டு சைன் டெவால் பிரெவிஸ் the future of the team அப்படின்னு வேணா ஹெட்லைன்ஸ் வரலாம். அதை தவிர எந்த ஹெட்லைன்ஸ் வந்தாலும் அந்த ஹெட்லைன்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கோ. இப்ப அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அவங்க ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, பட் ஆனா இதெல்லாம் ரூலுக்குள்ளேயே இருக்கு. 6.6ன்றது வந்து அழகா அந்த ஸ்டேட்மெண்ட்டே படிக்கிறாங்க. சென்னை கேட்டகரிட்டி கிளாரிஃபைஸ் தட் ஆல் தி ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி ஃபிரான்ச்சைசி அது வந்து 6.6க்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். as a fan வந்து எங்க இது சிஎஸ்கே மேல எந்த இதுமே கிடையாதுப்பா அப்படின்றது. ஆனா நீங்க சொன்னதுக்கும் சிஎஸ்கே பண்ணதுக்கும் இதுக்கு இப்போ இத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல முடிச்சு போடுறாங்க. பாத்தியா இப்படி சொல்லிட்டாங்க பாத்தியா, உடனே அஸ்வின் கரெக்ட்டா தப்பா சொல்லிட்டாரு அப்படின்றது வந்து. நீ இப்ப பேசுறதுல நீ ஒரு ஃபேனுங்கறத நான் ஒத்துக்கிறேன்டா. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சப்மிட் பண்ணுவேன்டா. இதுல வந்து இல்ல as a fan இருக்கட்டும், நீ கிரிக்கெட் விளையாடி இருக்க, நீ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் விளையாடி இருக்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு டீம் வந்து அதாவது லெட்ஸ் சே 10 டீம் கொண்ட ஐபிஎல் இது ஓகேயா. கொஞ்சம் ரேஷனலா நம்ம யோசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா இப்ப டெவால் பிரெவிஸ் வந்து சிஎஸ்கே இடத்துல இருப்பாங்க. சோ மத்த டீம்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ இவன் ஆக்ஷன்ல வர மாட்டாங்களேன்னு யோசிப்பாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் பிகெஸ்ட் திங் எல்லாரும் ஆஸ்பயர் எல்லாரும் பாப்பாங்க. அது பார்க்கும்போது தெரியுது. இப்போ என்ன மேட்டர் இதுல அப்படின்னா சிஎஸ்கே இல்ல ஏதோ ஒரு பிரான்ச்சைசி தப்பு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் அதை விடுவாங்களாடா? என்னடா யோசிக்கிறீங்க, என்னடா பேசுறீங்க? ஒரு பில்லியன் டாலர் டோர்னமெண்ட் இது. இதுல வந்து சின்னது கூட இல்ல, ஒரு இம்மி அளவு லைட்டா துரும்ப அளவு பண்ணா கூட ஆப்வியஸா தெரியும். முதல்ல ஆல் பிளேயர் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ட்ரை பார்ட்டிட். ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பிளேயர், பிரான்ச்சைசி மற்றும் பிசிசிஐ இது மூணும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் கலவையில தான் கான்ட்ராக்டே சைன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பிரான்ச்சைசி சைன் பண்ணும், பிளேயர் சைன் பண்ணும், the governing council has to pass it or whatever IPL committee has to pass it. இது நடந்ததுக்கு அப்புறம் தானே அந்த பிளேயர் வந்து பேட்டை தூக்கிட்டு வந்து இங்க நின்றுப்பான். அந்த பாகுபலி மாதிரி அப்பதானே அவன் ஆணி அடிச்சு கிரவுண்ட்ல உட்கார்ந்து நாக்க ஆட முடியும். இப்போ நீங்க இத வந்து
அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு இந்த சூரிய படத்துல சொல்லுவான் ஒரு காமெடியில வந்து இந்த மாதிரி அக்கா பிரிச்சு தலை தனியா மூளை தனியா அதெல்லாம் பிரிச்சு வச்சாதானே எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இப்ப நீங்க இந்த ட்ரை பார்ட்டி கான்ட்ராக்ட்ன்றதையும் இப்ப நீங்க ஒரு 18 வருஷம் ஐபிஎல் விளையாடி இருக்கிறதுனால தான் நீங்க சொல்றதுனால தானே ஆஸ் அ ஃபேன் எனக்கு தெரியுது. என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியாம அவங்க கூட கொஞ்சம் சீக்கிரமா கமெண்ட் போட்டுருக்கலாம். இதெல்லாம் இந்த விஷயம்லாம் இந்த பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதை பத்தி இல்லாததுனா கூட சோ இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸோ இல்ல மாதிரி டக்குன்னு ஒரு பூம் ஆறதோ ஒரு சின்ன விஷயம் சொல்ல போய் ஒரு பூம் ஆறதோ கூட ஆகலாம்ல. ஆப்வியஸா எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. நீங்க சொல்லுங்க எனக்கே தெரியும் இந்த ட்ரை பார்ட்டி கான்டாக்ட்லாம் இருக்குன்னு. இல்ல அவேர்னஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து யாரோட குத்தமுமே கிடையாது. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கிறது வந்து அது அவங்களோட குத்தம் கிடையாது. இப்ப நீ சொல்லிட்டேன்னா கூட நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இஃப் யூ ஆர் கமிங் ஆஃப்டர் மீ கூட நான் ஒன்னும் பெருசா பர்சனலா எடுத்துக்க மாட்டேன். ஏன் பர்சனலா எடுத்துக்க மாட்டேன்னா அறியாம தான் இதுக்கு காரணம். இப்போ உனக்கு அது ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் தெரிஞ்சா என்னடா இது கனெக்ஷனே இல்லையே சிங்கே இல்லையே. அதாவது வந்து நம்ம ஊர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நீ வந்து இஃப் யூ ஆர் பாசிங் அ ஜட்மெண்ட் ஆர் அ காமெண்ட் கூட இல்ல ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு தப்பு கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அவன் தான்டா வெட்டி இருக்கணும் அப்படின்னு வரீங்கல்ல. nobody even makes an effort to go and see okay என்னதான் சொல்லியிருக்காங்க நிஜமாவே அது எஃபர்ட் எடுக்கிறது இல்ல. ஆனா ஐ வில் கன்சிஸ்டன்ட்லி ட்ரை டு மேக் இட் in a fashion where I am trying to pass on the right kind of communication. Yet again I am making that attempt. அவ்வளவுதான். So as fans உனக்கே as a fan சொல்றேன் டெவால் பிரேவிஸ் வேற லெவல் சைனிங். அவுட்ஸ்டாண்டிங் பர்பிள் பேட்ச்ல புடிச்சிட்டீங்க. புடிச்சதுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. ஆனா ரைட் டைம்ல பர்பிள் பேட்ச்ல பிக் பண்ணது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது யாரு பிக் பண்ணாங்க அப்படின்னு சோஷியல் மீடியால இவங்க பிக் பண்ணாங்க அவங்க பிக் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் லைன் இருக்கு. ஃபெயிலியர் ஹேஸ் நோ ஃபாதர்ஸ், சக்சஸ் ஹேஸ் a million fathers. யாராவது ஒருத்தர சக்சஸ கொண்டாடுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் இப்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா 2 கதை மாதிரி பிளேயரை விட்டாங்க அவங்க. டிம் டேவிட் ஒன்னு, டெவால் பிரேவிஸ். அவன் ஒருத்தன் ஆஸ்திரேலியாவுக்கு போலக்கிறான், இன்னொருத்தன் வந்து இங்க போலக்கிறான், ஒருத்தன் ஆர்சிபிக்கு போறக்கிறான், இங்க வந்து சிஎஸ்கேக்கு போலக்கிறான். சோ இப்போ வருத்தப்பட வேண்டிய ஃபேன்ஸ் யாருன்றது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐயோப்பா வச்சிருக்கலாமேப்பா நம்ம டீம்ல நல்லா ஆடிந்தது அந்த சின்ன புள்ள இதை விட்டோமே நம்ம இது நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்து வளர்த்த கடா மாறலப்பா போகுதுன்ற மாதிரி முதல்ல எடுத்துன்னு வந்தவங்க அடி பழக்க போகுது அப்படின்னு பயப்படுற சான்ஸ் இருக்கு. டெவால் பிரேவிஸ் போன தடவை வான்கடையில ஆடல. அவன் பேட்டிங்க வான்கடையில பாக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் போய் விழுமோ இன்னைக்கே நிறைய பால் இளநி பறிச்சிச்சு. சாரி தென்னை மரம் இல்லங்க இருந்தாலும் இளநி பறிச்சிச்சு. சோ ஆல் இன் ஆல் இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல நான் என்ன சமர்ப்பிக்கிறேன் சப்மிஷன் என்னன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் டு சைன் டெவால் பிரேவிஸ். ரூல்ல எந்த விதமான தடுமாற்றமும் இல்ல. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு இங்க வந்து யாரும் கத்தாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ஃபாலோ. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்றீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆகாஷ் சோப்ராவோட ரீல பார்த்துட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அங்க வேணா போய் கேளுங்க. நான் திருப்பி சப்மிட் பண்றது என்னன்னா வேற மாதிரி பிளேயர் வேற மாதிரி சைனிங் லுக்கிங் ஃபார்வர்ட் டு 2026 ஐபிஎல். மஞ்ச சொக்காவை போட்டு பாகுபலி திருப்பி இறங்குவான் கட்டப்பாவா அப்படிங்க. கட்டப்பா தானே அது கட்டப்பா பண்றதை யார் பண்றது அவன் போய் விக்கிறாங்க. அதை திருப்பி பண்ணுவோம். அவ்வளவுதான் நம்ம சைட்ல இருந்து. குட் நைட் டாடா பை பை. குட் நைட் டாடா பை பை. சிஎஸ்கேக்கு விசில் போடு.